9th CBSE Max exercise 1.4 second sum first subdivision simplify பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணனும் அப்படினா first இந்த 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 வச்சு இந்த term ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும். அப்ப எப்படி எழுதணும்? இந்த 3 அப்படிங்கறதை எழுதிக்கணும். இத வச்சு இந்த term ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணனும் இல்லையா? அப்ப இத வந்து பிராக்கெட் குள்ள எழுதணும். 2 + √2. இப்ப அடுத்து நடுவுல என்ன சிம்பல் இருக்குங்க? பிளஸ் இருக்கு. சோ அந்த பிளஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்ப அடுத்து √3 எடுத்துக்கணும். அத வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப √3 * 2 + √2. ஓகே. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 * 2ன்றது 6 பிளஸ் இப்போ 3 * √2 என்ன கிடைக்கும்? 3 √2. இப்போ நடுவுல என்ன சிம்பல் இருக்கு? பிளஸ் சிம்பல் இருக்கு. சோ பிளஸ் அப்படினு எழுதிக்கிட்டோம். இப்போ 3 √3 ஆல இந்த 2 மல்டிப்ளை பண்ணனும். அப்ப 2 * √3. இப்போ இந்த √3 வச்சு இந்த √2 மல்டிப்ளை பண்ணனும். இப்போ √3 * √2 என்ன கிடைக்கும் அப்படினா இந்த உள்ள இருக்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப √6 ன்னு கிடைக்கும். அத தான் நம்ம எடுத்து இங்க எழுத போறோம். √6. இப்போ நம்ம ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 6 + 3√2 + 2 √3 + √6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 3 + 3 + √3 3 + √3 3 - √3. இப்போ இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செஞ்ச மாதிரியும் நம்ம செய்யலாம். அடுத்து என்ன மெத்தட்ல செய்யலாம் அப்படினா ஃபார்முலா யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படினா இப்போ இங்க இருக்க 3 தான் இங்கேயும் இருக்கு. ஓகே, இங்க இருக்க √3 தான் இங்கேயும் இருக்கு. ஆனா சிம்பல் மட்டும் தான் இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்போ இது இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கன்னா a + b * a minus b is equal to a squared minus b squared. இப்போ இங்க a அப்படின்ற இடத்துல இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப 3 squared minus √3 the whole square. ஓகே, இப்படி எழுதலாம்ல? a squared minus b squared ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். எப்படி இருக்கு? a + b a - b ஃபார்ம்ல இருக்கு. நம்ம அதை எப்படி கொண்டு வந்திருக்கோம்? a squared minus b squared ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ 3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 9. √3 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? √3 ஸ்கொயர்னா என்ன? √3 * √3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ அதை தான் நம்ம எடுத்து எழுத போறோம். 9 - 3 = 6. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். √5 + √2 the whole square. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா a + b the whole square is equal to a squared + 2ab + b squared. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பாருங்க, இப்போ இந்த இடத்துல 5 + √2 the whole square is equal to a squared என்னது? √5 squared. ஓகே, பிளஸ் 2 * ab அப்படின்னும்போது a ன்றது √5, bங்கிறது என்னது? * √2. ஓகே, 2 * ab 2ab. இதுதான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம். பிளஸ் b ஸ்கொயர்ன்றது என்னது? √2 ஸ்கொயர்டு. ஓகே, இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ண போறோம். இப்போ √5 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும்? இது ரஃப் ஒரு காலமா வச்சுக்கோ. √5 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? √5 * √5. ஆன்சர் என்னது? 5. இப்போ √2 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? √2 ஸ்கொயர்ன்றது வந்து √2 * √2. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 ன்னு கிடைக்கும். அப்ப அதை தான் எடுத்து எழுத போறோம். √5 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 5 பிளஸ் 2. இப்போ √5ஐயும் இந்த √2ஐயும் மல்டிப்ளை பண்ணா √10. ஓகே, ரூட்டுக்குள்ள இருக்க ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை ஆகும். பிளஸ் √2 ஸ்கொயர்ன்றது என்னது? 2.
இப்போ லைக் டேர்ம்ன்றது என்னது? இந்த 5ம் இந்த 2ம் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 7 கிடைக்கும். 7 + 2 √10. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளவுதான் இந்த சம். ஓகே, அவ்வளவுதான். அடுத்து நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். √5 - √2. ஓகே, இங்க என்ன இருக்கு? √5 + √2. ஸோ பாருங்க, இங்க இருக்க √5 தான் இங்கேயும் இருக்கு, இங்க இருக்க √2 தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இங்க சிம்பிள் என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. இப்படி இருந்தாலே நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a + b a - b. இங்க எப்படி இருக்கு? a - b × a + b ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த ஃபார்முலா தானே இருக்கு. இதுல எப்படி இருக்கு? √5 - 2 -√2 என்ன அர்த்தம்? a - b இங்க a + b அந்த ஃபார்முலா இருக்கு. அப்படி இருந்தாலுமே ஃபார்முலா என்னது? a² - b². இந்த ஃபார்முக்கு தான் நம்ம எழுத போறோம். இப்போ இதுல வந்து a அப்படிங்கிறது √5. அப்ப √5² - b² என்னது? √2². இப்போ √5 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? √5 × √5 = 5. So 5 minus √2² எப்படி எழுதலாம்? √2 × √2 எழுதலாம். அப்ப 2. So 2. 5ல இருந்து 2 போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, 3 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். a + b a - b ஃபார்முலா இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதணும்? a² - b² ஃபார்முலா எழுதணும். இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ a² - b² நம்ம எழுதியிருக்கோம். அப்ப √5² - √2² = 5 - 2 = 3. அவ்வளவுதான் இந்த சம். ஓகே, 3ங்கிறத இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம எல்லா சம்மையுமே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதான் இந்த சம்மோட ஆன்சர் 3. அவ்வளோதான், எல்லா சம்மே கரெக்டாக. அவ்வளோதான். இந்த 1.4 உள்ள செகண்ட் சம் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து தேர்ட் சம் எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.